நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம 2025 ஆண்டு முழுவதும் எப்படி இருக்கும், ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படின்ற பொது பலன்களை பார்ப்போம். இப்போ 3 கிரகங்கள் பயிற்சியாக இருக்குது. அதாவது சனி பகவான் வந்து மார்ச் 29 சனி பயிற்சி இருக்குது. குரு பயிற்சி மே 14 2025 மே 14 குரு பயிற்சி இருக்குது. அதுக்கப்புறம் ராகு கேது பயிற்சி மே 30 ராகு கேது பயிற்சி. இந்த வருட கிரகங்கள், இந்த 3 கிரகங்களும் அதாவது சனி வந்து 2.25 வருஷத்துக்கு ஒரு தடவை நகர்வார். அதாவது ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு இடம்பெயர்வார். அதே மாதிரி குரு 1.25 வருஷம் இடம் மாறுவார். அதே மாதிரி ராகு கேளுக்கெல்லாம் அதே மாதிரி தான் 1.25 வருஷம் எடுத்துப்பாங்க. இதுக்கு உண்டான பொது பலன்களை வந்து நம்ம பார்ப்போம். துல்லியமான பலன்கள் வேணும்னா கீழே நம்ம நம்பர் இருக்கும், அதை கான்டாக்ட் பண்ணுங்கள். விருச்சிக ராசி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட ஜெயத்தமிழ் செல்வனின் அன்பு வணக்கங்கள். இப்போ உங்கள் ராசிநாதன் செவ்வாய் வந்து கடகத்தில் நீச்ச நிலையில் இருக்கிறது ஒரு விதத்தில் ஒரு குறைவான தன்மைகளை தான் கொடுக்கும். இருந்தாலும் அதை சரி செய்யக்கூடிய அளவில் குரு 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால பண வரவு தன வரவு எல்லாமே நல்லா இருக்கும். அதே மாதிரி குடும்பத்தில் பிரச்சனையாக இருந்ததுன்னா அதெல்லாம் இப்போ குரு பார்வையினால் 2ஆம் இடம் குடும்பஸ்தானத்தை பார்க்கறதுனால அந்த பிரச்சனைகள்லாம் தீரக்கூடிய அமைப்புகள் உண்டாகும். அதே மாதிரி பண வரவு நல்லாயிருக்கும், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. யாருக்காவது வாக்கு கொடுத்தீங்கன்னா அதை நிறைவேற்றுற தன்மைகள்லாம் வந்து உங்களுக்கு நல்லாவே இருக்கும். அதே மாதிரி உங்கள் ராசிநாதனே உங்கள் 3ஆம் இடத்தை பார்க்குறதுனால தைரியம் முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறாரு. அதே மாதிரி இளைய சகோதரன்கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். தைரியமாக செயல்படக்கூடிய அமைப்புகள்லாம் கொடுப்பாரு. ஏன்னா உங்கள் ராசிநாதனே 3ஆம் இடத்தை பார்க்குறதுனால ஒரு நல்ல ஒரு தைரியத்தை கொடுக்குற தன்மைகள் உண்டு. அதே மாதிரி உங்கள் 4ஆம் இடத்துக்கு ராகு பகவான் இருக்கிறாரு. 4ஆம் இடம் தாய் வீடு வாகனம்னு சொல்லுவான். ராகு சனி வீட்டில் இருந்தாலும் குருவோட 9ஆம் பார்வையை பெற்றிருக்கிறதுனால அந்தளவுக்கு வந்து அந்த ராகு வந்து பாதிப்புகளை கொடுக்க மாட்டார். தாய் வழி உறவுகளால் அனுகூலங்கள் ஆதாயங்கள்லாம் நல்லாயிருக்கும். தாய் வழி உறவுகள், தாய் மாமன்களால் அனுகூலங்கள் ஆதாயங்கள் அதெல்லாம் உங்களுக்கு நல்ல விதமாக கிடைக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. வீடு வாகனம் யோகம் வாங்கிறதுக்கு நல்லாவே இருக்குது, யோகம் நல்லாவே இருக்குது. அதே மாதிரி 5ஆம் இடத்துல சனி பகவான் போகிறாரு. அதனால் குழந்தைகள் மீது கொஞ்சம் கவனம் செலுத்துறது நல்லது. இப்போ பெரியவங்களாக இருந்தாங்கன்னா கல்யாணம் ஆகிட்டு போயிட்டாரு, சரியாக கவனிக்க மாட்டுறாரு, அந்த மாதிரி தன்மைகள்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் சனி பயிற்சிக்கு அப்புறம் 29 மார்ச் சனி பயிற்சிக்கு அப்புறம் அந்த தன்மைகள்லாம் இருக்கும். அதை பார்த்து ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 6ஆம் இடம் இயல்பாக இருக்கிறதுனால வேலைகளில் பிரச்சனைகள் ஒன்றும் இருக்காது. இப்போ கும்பத்தில் சனி இருக்கும்போது, போன வருஷம் கும்பத்தில் சனி இருக்கும்போது உங்களோட 6ஆம் இடத்தை 3ஆம் பார்வையை 6ஆம் இடத்தை பார்க்கும்போது இருந்து வந்த பிரச்சனைகள் வந்து சரியாகக்கூடிய தன்மைகள்லாம் உங்களுக்கு உண்டு. வேலைகள் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் இந்த வருஷம் சரியாகும். அதே மாதிரி உங்களோட 7ஆம் இடத்துக்கு சனியோட 3ஆம் பார்வையாக இருக்கிறதுனால கணவன் மனைவி கிடையாது. ஏன்னா கலத்திர ஸ்தானம்னு சொல்லுவோம். 7ஆம் இடம் நண்பர்கள் ஸ்தானம். மனைவிக்கு கணவன் மனைவியிடையே விட்டு கொடுத்து போகிறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். அதே மாதிரி நண்பர்கள் மூலிமா கொஞ்சம் மனக்கசப்புகள்லாம் இருக்கும். அதனால் விட்டு கொடுத்து போகிறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் இந்த காலகட்டத்தில். அதே மாதிரி 8ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால 8ஆம் இடம் தான் திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பண வரவு உண்டாகக்கூடிய அற்புதமான காலகட்டங்கள்லாம் உங்களுக்கு அமையும். அதே மாதிரி ஏற்கனவே இருந்து வந்த தடை தாமதங்கள்லாம் விலகக்கூடிய ஒரு நல்ல தன்மைகள் இருக்கும். ரொம்ப நாளாக திருமணம் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், அமையவே இல்லை, வரன் பார்த்துக்கிட்டு இருக்கேன், அமையவே இல்லை அப்படின்னா இந்த காலகட்டத்தில் குரு பயிற்சிக்கு அப்புறம் மே 14 குரு பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு அமைப்புகளை கொடுப்பாரு. எல்லா தடை தாமதங்களும் விலகக்கூடிய தன்மைகள் உண்டு. வீடு ஏதாவது கட்டிக்கிட்டு இருக்கீங்க, பாதிலே நிற்குது, இல்லை ரொம்ப நாளாக கையில் காசெல்லாம் இருக்குது ஆனால் வேலையே ஆக மாட்டேங்குது, அந்த மாதிரி தன்மைகள்லாம் வந்து மே 14க்கு பிற்பாடு அந்த தடை தாமதங்கள் எல்லாமே குரு வந்து சரி பண்ணக்கூடிய சூழல்கள் நல்லாவே இருக்குது உங்களுக்கு. அதே மாதிரி உங்கள் 9ஆம் இடம் தந்தை ஸ்தானம் பாக்கியஸ்தானம், செவ்வாய் பகவான் நீச்சமாக இருக்கிறாரு. இதனால் தந்தை மூலியமா அனுகூலங்க ஆதாயங்கள்லாம் அந்தளவுக்கு இருக்காது. தந்தைக்கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்லது. தந்தையோட உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் இந்த காலகட்டத்தில். அதே மாதிரி 10ஆம் இடம்
10ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறாரு. சூரியனோட வீட்டில் இருக்கிறதுனால சூரியன் வந்து ஏன்னா ஒரு ஒளி கிரகம், சூரியன் வந்து ஒளி கிரகம், இவர் நிழல் கிரகம். நிழல் கிரகம் சிம்மத்தில் இருக்கிறது அந்தளவுக்கு வந்து சரியாக வராது. இருந்தாலும் ராகு மாதிரி இவர் கேது வந்து அந்தளவுக்கு கொடுமைகளை பண்ண மாட்டார். தொழில் ஸ்தானம் ஓரளவுக்கு நல்லாவே போகும். இருந்தாலும் டல்லு தான். ஏன்னா 11ஆம் இடம், ஏன்னா லாபஸ்தானத்தை சனி பார்க்குறாரு. அதனால லாபஸ்தானத்தில் வந்து லாபங்கள் நீங்கள் எதிர்பார்த்த அளவு ரூ. 100 வர வேண்டிய இடத்துல ரூ. 70 அந்த அளவுக்கு தான் வந்து சனி வந்து கொடுப்பாரு. ஏன்னா உங்கள் லாபஸ்தானத்தை பார்க்குறதுனால அந்த தன்மைகள் தான் இருக்கும். அதே மாதிரி உங்கள் 12ஆம் இடம், 12ஆம் இடத்தை செவ்வாயும் பார்க்குறாரு, குரு பகவானும் பார்க்குறதுனால நீங்கள் வெளிநாடு போகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்க விருச்சிக ராசிக்காரங்களாம் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக மே 14க்கு பிற்பாடு கண்டிப்பாக போய் வரக்கூடிய சூழல்கள்லாம் வந்து உங்களுக்கு நல்லாவே அமையும். அதே மாதிரி ட்ராவல்ஸ் வச்சு நடத்துகிறவங்க, வாகனம் ஓட்டுறவங்க, அவங்களுக்கெல்லாம் தொழில்கள் வந்து இந்த காலகட்டத்தில் நல்லாவே இருக்கும். ஓடிக்கொண்டே நகர்ந்து கொண்டே இருக்கிற தொழில்கள்லாம் நல்லாவே இருக்கும். அதே மாதிரி ஏற்றுமதி இறக்குமதி பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு ஆண்டாக தான் இந்த ஆண்டு உங்களுக்கு அமையும். இப்போ நம்ம சொன்னது எல்லாமே பொது பலன்கள் தான். 30 கோச்சார ரீதியாக 30%னாலும் மீதி 70% வந்து உங்கள் ஜனன ஜாதகம் தான் பேசும். அதனால் துல்லியமான பலன்கள் வேணும்னா கீழே நம்ம நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்க. நன்றி, வணக்கம்.